இருக்க முடியலடி, இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னடா நீ இவனுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிற? டேய் இவன் ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கான், அவ்வளவு சீக்கிரத்துல அடிக்க முடியாது போல. என்னடா நீ தள்ளு. நீங்க தள்ளி வாங்க, இது வரைக்கும் எங்களுக்கு பண்ண ஹெல்ப்பே போதும், நான் பாத்துக்கிறேன். பாடுறா இவனை, இவன் வந்து என்ன அடிச்சிருவானா, ஊதுனா பறந்துருவான், இவன் வந்து என்ன அடிப்பானா. டேய் அவன் மேல உங்க கை பட்டுச்சு, அவ்வளவுதான்டா. நீங்க யாரா நீ? ஃபர்ஸ்ட் ஒன்ன கவனிச்சுக்கிறேன் இருடா. ஐயோ அண்ணா நீங்களா? என்னங்க நடக்குது? என்ன இவனுங்க அவங்கள பார்த்து பயப்படுறானுங்க? நீங்க என்ன இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கீங்களாடா? அண்ணா இல்ல ஒரு வேலை சொன்னாங்கண்ணே, அதான் வந்துட்டு போலான்னு. ஹலோ, அவ எங்க தங்கச்சி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப கிளம்புறீங்களா? என்ன பண்ணிட்டோம்? ஐயோ சாரி அண்ணா, நீங்க தான் உங்க தங்கச்சி தான் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். நான் கிளம்பிடுறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. லாஸ்ட் டைம் ஒருத்தனை தூக்கிட்டு போனீங்களே, என்னாச்சு அவனுக்கு? யாருக்குன்னா தெரியும், நாங்க தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். டே விக்ரம், எதுக்கும் உங்க நம்பர் வாங்கி வச்சுக்கடா. ஏதாச்சும் ஒரு நியூஸ்னா இவங்ககிட்டயும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்ல. ஐயோ எதுக்குன்னா நம்பர்லாம் இதை வச்சு செய்ய போறீங்களா என்ன? நீங்க பிரச்சனை பண்ணாத வரைக்கும் நாங்களும் பண்ண மாட்டோம்டா, புரியுதா? சரிண்ணா நாங்க கிளம்பிடுறோம், தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்க, நாங்க கிளம்பிடுறோம். நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பொம்பளைட்ட கூட நாங்க பேசியிருக்கவே மாட்டோம், தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணே. சரி கிளம்புங்க சீக்கிரம். டே வாடா ஓடிடலாம். துர்கா, சக்தி, துர்கா ஏன்டி எப்ப பார்த்தாலும் ஏதோ பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டே இருக்க? சாரி சக்தி, எனக்கு மட்டும் என்ன தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு. சரி இனிமே நீ நிதிஷ் கூடயே இரு சரியா? எங்கேயும் போகாத. அவங்க அம்மாவே வந்து கூப்பிட்டாலும் அவங்க திருந்தினாலும் நீ தயவு செஞ்சு போவாத சரியா? சரி சக்தி. ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏமாந்து தான் போறேன். கஷ்டமா இருக்குடி, உன்னை பார்க்காம இருக்க முடியல, புரிஞ்சுக்கோ. சரி சக்தி சரி. நாங்களும் இருக்கோம், மறந்துட்டீங்களா என்ன? சாரிடா நிதிஷ், தோ இறக்கி விட்டுறேன். சரி கிளம்பலாமா? நீங்க தானே விக்ரம் அண்ணா? ஆமா துர்கா. அப்புறம் நீங்க தான் அருண் அண்ணா கரெக்டா? ஆமா நான் தான். உங்களை பத்தி அண்ணன் நிறைய சொல்லியிருக்கான், ஆனா உங்களை இது வரைக்கும் நான் நேர்ல பார்த்ததே இல்லை. சரி அதான் இனிமே பாத்துக்க போறோம்ல, அப்புறம் என்ன, வாங்க போலாம். இங்கே எதுக்கு ரொம்ப நாள் நின்று பேசிக்கிட்டு? சரி வாங்க டக்குன்னு போவோம், அப்புறம் திரும்பவும் யாராச்சும் வந்துட போறாங்க. ஆத்தி இப்போ எதுக்குடி எதுக்கும் நடந்துட்டே இருக்க? இல்லடி போனாலேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல, என்ன ஆச்சுன்னே தெரியல. துர்காவுக்கு என்னாச்சு, இவங்களுக்கு என்னாச்சு, ஒண்ணுமே புரியல. டென்ஷனா இருக்கு. கண்டிப்பா எத்தனை பேர் போயிருக்காங்கல்ல, சேஃபா தாண்டி வருவாங்க, கவலைப்படாத. நாம தானே தைரியமா இருக்கணும். ஆமா புரியுது, ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையேடி. அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆயிருக்காது, எத்தனை பேர் போயிருக்காங்க சொல்லு. நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே தானே போயிருக்காங்க, ஒன்னே என்னையும் தவிர, அதனால ஒன்றும் ஆகாதடி. ஏய் நீயா, உன்னை யார் உள்ள விட்டது? சி மூஞ்சில முழிக்கிறதுக்கா நான் வந்தேன். அருண் எங்க? ஹே அருண் அண்ணா உன்கிட்ட பேசுவாருன்னு நீ நினைக்கிறியா? ஏன் அவன் பேசுறதுக்கு என்ன? அதெல்லாம் இனிமே அவன் பேச மாட்டான் சரியா? நீங்க இருக்கன்னு தெரிஞ்சிருந்தாலே அவன் சரியான கோவப்படுவான். ஒழுங்கா போயிட சொல்லிட்டேன். இதை பாரு, அன்னைக்கு வேணா மிஸ் ஆயிருக்கலாம், என்னைக்கா இருந்தாலும் அருணை நான் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், பார்க்கலாமா? ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்புறம் ஆர்த்தி மேடம் உன்னை லவ் பண்ணிட்டு பின்னாடியே தெரிஞ்சான்ல விஸ்வா, அவன் இன்னும் ஒரு வாரத்தில் உன்னை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடுவான். நீ என்ன பண்ணுறன்னு நானும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அருண் தனியாக தானே இருப்பான், அப்போ நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய் நாங்கள் எல்லாரும் இருக்கோம், அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடந்துருமா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நடக்குமே, பார்க்க தானே போகிறீங்க. இதை பாரு ரம்யா, நீ தேவையில்லாமல் நடுவில் வந்து நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. நீ நடிக்க தானே வந்த, அதை விட்டு நீ வேற ஏதோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்போ உனக்கு தெரியும் அருண் என்னை இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சு எதுக்கு ரம்யா அப்படி பண்ற? சண்டை வேணாம் ரம்யா, நீ நான் சொல்றதை கேளு, செட் ஆகாது. அதனால நீ போயிடு. நானும் அருணும் லவ் பண்றோம், கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போம். ப்ளீஸ் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராத, போயிரு. இவ்வளோ பேசுறியா ஆர்த்தி? அதையே நான் சொன்னா? ரம்யா மூளையை வீட்லயே கழட்டிச்சிட்டு வந்துட்டியா என்ன? ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்து ஆர்த்தி நடுவில் டிஸ்டர்ப் பண்ணால் நானே அவளை வாடின்னு இழுத்துட்டு போயிடுவேன்.
நீ இன்னும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. இவங்க தானே ஆரம்பத்துல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. எனக்கு அருண் வேணும். இங்க பாரு ரம்யா, நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், எனக்கு கோவப்படுத்தாத. அருணால என்னால விட்டு தர முடியாது. அப்படியா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏய், உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோடி, நான் பாத்துக்கிறேன். ஓ, சவாலு. ஆமா, அப்படியே வச்சுக்கோ. கூடிய சீக்கிரத்துல விஸ்வா உன்னை என்ன பண்றான்னு பாருடி, நான் வரேன். என்னடி இவன் வந்து இப்படி பேசிட்டு போறா? பாரு எப்படி பேசுறான்னு. நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஏன்டி இப்படி பண்றா? இப்பதானடி நானும் வரணும் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஆமா ஆமா, நல்லாவே ஒன்று சேர்த்துட்டீங்கப்பா. ஏய் நிக்கி, சீரியஸா பேசுடி. இத பாரு, எப்பயும் நான் உன் கூட தான் இருக்க போறேன். எங்க போனாலும் என்னை விட்டு நீ எங்கேயாச்சும் தனியா போக போறியா? இல்ல வெற்றி பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சரியா? நாங்கள் இருக்க வரைக்கும் நீயே அவனோட பிரிய மாட்டீங்க. அவ சொல்கிற மாதிரி அந்த விஸ்வா அவன்லாம் ஒரு ஆளே இல்லை, விட்டு பார்த்துக்கலாம். சரி, அப்புறம் இந்த விஷயம் அருணுக்கு தெரிய வேணாம். ஏன்டி சொன்னாதானே ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பாரு ப்ரோ? இல்லடி வேண்டாம், இப்போதான் நாங்களே ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை சொல்லி வேண்டாம் விட்ரி. ஓ அப்படியா மேடம்? சரிங்க மேடம், சரிங்க மேடம். ஏய் நிக்கி, விளையாடாத. நீங்க விளையாண்டதோடய நாங்க விளையாடட்டும். ஏய் நிக்கி, அது தற்செயலா நடந்துச்சுடி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சு. உங்களுக்குள்ள ஒழுங்கா ட்ரீட் வச்சிரு. ஏய், அன்னைக்கு அவன் எப்படி இருந்தான்னு தெரியும்ல. இத பாரு, ஏதோ ஒரு வகையில் இது நல்லதுதான் பத்தியா. அவ மருந்து கொடுத்து கடைசியில் அது உனக்கு வேலை செஞ்சிச்சுடி. ஐயோ நிக்கி, வேற ஏதாவது பேசான் ப்ளீஸ். ஏன் மேடம்க்கு வெக்கமா வருதோ? ஏய் நிக்கி ப்ளீஸ் டி, அமைதியா இருக்க முடியாது. ஏ துர்கா, எப்போ வந்த? என்ன நடந்துச்சு அங்க? ஏ என்ன, நான் உனக்கு கலாய்க்கிறேன்னு என்னை ஏமாத்த பாக்குறியா? ஏ லூசு கிறுக்கி, அங்க பேர் உண்மையாலுமே துர்கா தான். ஹாய் அனீஸ். ஏ துர்கா, சேஃபா வந்துட்டியே? ஆமா ஆமா, அண்ணனுங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. நாங்க வேற என்னடா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எந்த ஒரு நியூஸும் வரலையேன்னு பயந்துட்டே இருந்தோம். நல்ல வேலை வந்துட்டேன். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபா வந்துட்டேன். சரி, ஏதாச்சும் சாப்பிட்டியா இல்லையா நீ? இல்ல, நீ பசிக்குது. ஏ சரி வா, நம்ம சாப்பிட போலாம். இருங்க ஆத்தியா, நீ பாரு, நானும் உனக்கு அண்ணியா? ஆமா, அருணண்ணா எனக்கு அண்ணனா, அப்ப நீங்க? ஓ நல்லா இருக்கே. ஏய், நம்ம எதனா சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கலாம் வா. நீ என்ன பசியா தானே இருக்க, வா போலாம். இருங்க, நான் சக்தி கூட வெளில போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒருத்தர் பேசணுமா? என்கிட்டயா? என்கிட்ட யார் பேசணும்? இதோ இப்போ வருவாங்க பாருங்க. இவரா? நான் எனக்கு வேலை இருக்கு. எனக்கு இங்க பாரு, என்கிட்ட பேச மாட்டியா? பேச மாட்டேன். ஏன்டி சொல்லும்? சும்மாதான். இங்க பாருடி. என்னன்னு சொல்லுங்க, எனக்கு இப்படியே கேக்குது. அப்படியா? நான் கூட உனக்கு கேட்காதுன்னு நினைச்சேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன பாரு, என்கிட்ட பேசு. நான் பேசிட்டு தானே இருக்கேன், உங்க காது கேட்கலையா என்ன? இங்க பாரு, இவங்க ரெண்டு பேருமே சிரிக்கிறானுங்க. நிக்கி சிரிக்கட்டும். நிக்கி, டே மச்சான், சிஸ்டரை சமாதானப்படுத்திட்டியாடா? நீ வேற என் மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டா. சரி, நான் சொல்கிறேனேன்னு கோச்சிக்காதீங்க. சிஸ்டர் ஒன்ட்டியும் தான். துர்காவோட அம்மா கால் பண்ணி ஒன்று வர சொன்னாங்க, உடனே போகணும். இப்ப இது வேறையா? ஐயோ, நிக்கி நான் போயிட்டு வரட்டுமா? எங்க வேணா போ, எனக்கு என்ன. நிக்கி, என்ன வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்த? நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான். நிக்கி, என்னால இப்போ உன்கிட்ட பொறுமையா பேச முடியாது, எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். சரி. சரிடி, பாய். அப்படியே போறான் பாரு. டேய் நிதிஷ், உன்கிட்ட தான்டா. நிதிஷ், காது கேக்குதா இல்லையா? கேக்குது. நிதிஷ்னு சொன்னியே, அது கேட்டுட்டே இருக்கு. நீ பாட்டுக்கு இப்படி போறியே, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன். அட்லீஸ்ட் போயிட்டு திரும்ப வருவியா வரமாட்டியா? நான் போயிட்டு உடனே வரேன் பாரு. நைட்டு நான் வீட்டுக்கே வந்துடுறேன், சரியா? என்ன வீட்டுக்கு வரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் வருவேன். வராதடா. நான் வருவேன்டி நிக்கி. நிதிஷ் வராத. சரி, பாய்டி செல்லக்குட்டி. டேய், என்னடி ரெண்டு பேரும் ரொம்ப அழகா சண்டை போடுறீங்க. ஆமா நீ போங்கடி, இதுக்கு தான் அந்த லவ் எல்லாம் பண்ணவே கூடாது. எவ்வளோ ஈஸியா அந்த அவங்க சொல்ற பொண்ணை கட்டிப்பேன்னு சொல்லிட்டு போனாரு. எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி நீ விடுங்க, எனக்காக தானே. உனக்காக தான்டி, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நானே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கூட சொல்லியிருப்பேன்ல. அதை விட்டுட்டு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போனார் தெரியுமா? ஆத்திட்டு கேளு. அண்ணன் ஏதோ அப்ப இருந்த சூழ்நிலையில என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. இனிமே அப்படி பண்ண மாட்டாரு. அட போடி.
சரி அண்ணி கூலா இருங்க. அண்ணன் எப்படி நைட்டு வீட்டுக்கு வருவான், நல்லா பேசி சமாதானம் ஆயிக்கோங்க. இப்போ சக்தி எனக்காக வெயிட் பண்றான், நான் போட்டுமா? சரிடி, பார்த்து போ, நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா? ம். இப்போ நாம என்னடி பண்றது? நாம என்ன பண்ணலாம்? சரிவா நம்ம கேண்டீன் போய் சாப்பிடலாம். ஐயோ நான் வரலப்பா. எதுக்கு அந்த விஸ்வாக்கு பயந்துக்கிட்டா? இல்லடி கொஞ்சம் பயமாவே இருக்கு, அதான். சரி இங்கே இருக்கலாம், கொஞ்சம் சிரிய. உண்மையாலுமே இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி, ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ கூட. சரி விடு நிக்கி, அண்ணன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், விடு, இந்த ஒரு தடவை விட்டுரு. உன்கிட்ட விட்டுட்டேன், ஆனா அவர் என்கிட்ட இருந்து பேசக்குள்ள நான் சும்மாலாம் விட மாட்டேன். சரி என்னவோ பண்ணிக்க, ஆனா சேர்ந்துக்கோங்க, சரியா? அம்மா இந்த அருண் எங்கடி போயிருப்பான் தெரியலையே. இப்ப தெரியுது அவனுக்கு. எல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு வந்தாதாண்டி தெரியுது. சரிடி அம்மா, சரி விடு. இப்ப என்ன தாண்டி பண்றது, போர் அடிக்குமே, எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போயிட்டாங்க. இந்த விக்ரம் எங்க போயிருப்பான்? இந்த அருணும் விக்ரமும் சேர்ந்து எங்கேயோ போயிருப்பாங்க, ஒரு வருஷம் ஆபீஸ்க்கு போயிருப்பாங்களோ இருக்கலாம். உனக்கு வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இங்க வந்திருக்க? மேடம் நீங்க ஏன் மேடம் போன் எடுக்கல? எத்தனை தடவை பண்ண உங்களுக்கு? டேய் எங்க வீட்டுக்காரர் வீட்ல இருந்தாரா, அவர் இப்பதான் போனாரு. என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? நீங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தோம், அங்கெல்லாம் யாருமே இல்ல. டேய் நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்தேன். அப்புறம் நீங்க கொடுத்தீங்களே நம்பர், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், எவனும் எடுக்கல. என்னடா சொல்றீங்க? அவளை காணுமா? துர்காவையும் காணுமா? அட ஆமா மேடம், அங்க யாருமே இல்ல, காலியா இருந்துச்சு இடமே. ஐயோ அந்த துர்கா எங்க போயிருப்பா? அவனுங்க